எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருங்க. புரிஞ்சதுல? சரிங்க சார், சரிங்க சார். நீங்களாம் சேர்ந்து எங்க சார் போறீங்க? வேற எங்க மீன் பிடிக்கதா? உங்களுக்கு என் குளம் பிடிச்சிருந்தா நான் ஒரு விஷயத்த சொல்லவா? பரவாயில்ல சொல்லு. குளம் நல்ல பெரிய மீன்லாம் இருக்கா? பின்ன இல்லையா சார்? இந்த குளத்துக்குள்ள எவ்வளவு பெரிய மீன்லாம் இருக்கு தெரியுமா? இங்க பாரு சார், பெரிய பெரிய மீனெல்லாம் வந்து பிடிக்க வந்திருக்காரு. அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பார்த்து தெளிவா பண்ணி கொடு. நம்ம பண்ற விஷயத்த பார்த்து அசந்து போயிடணும். அதெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் சார், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. சமதத்தோட மீன் பிடிச்சா தில் இருக்குமா என்ன? பாப்பலாம். இவனுக்கு எல்லாமே செஞ்சு தரேன்னு சொன்னாலடா, அவங்களுக்கு எதுவுமே வேணாம் போல இருக்கு. போய் தொலைட்டோம். அது சார். வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நாங்க யாரும் உங்களை இன்னைக்கு வர சொல்லவே இல்லையே. அப்புறம் என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? இல்ல, நீங்களும் உங்க தம்பியும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கேஸ் ஃபைல் பண்ணும்போது உங்களுக்குள்ள சீரியஸா எந்த பிரச்சனையும் வராது, பகையும் வராது. உண்மைதான். உங்க கேஸ பத்தி நாங்க யோசிச்சு பார்த்தோம். அதனால நாங்க உங்க வக்கீலாக தயாராகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷம். ஏன் அட்வைசர், நம்ம வக்கீல் ஆளுக்கு ஸ்வீட் எடுத்து குடியா? சந்தோஷமான விஷயத்தை தான் அவங்க சொல்லிருக்காங்க. இப்ப நமக்கு நிறைய வேலை இருக்கு சார். நிறைய வேலை. நீ எதுக்காக நிக்கிற? போ 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 போ. அப்புறம் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே என்ன? நீங்க நாளை காலையில கோர்ட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்காக கோர்ட்ல வாதாடுறது லைலா மேடம். அப்புறம் நான் நாதர் சாருக்காக வாதாட போறேன். நீங்க ஆசைப்படுற கன்வீனியன்ட்டான விஷயம் எங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஆமா, என்ன கேஸ் இது? அத நாங்க இன்னும் முடிவு பண்ணவே இல்ல. ராத்திரிக்குள்ள நாங்க ஏதாவது ஒரு க்ளூவை தேடி கண்டுபிடிச்சிடுறோம். இந்த ரேப்பை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க, சரியா? வேற எதுவும் பிரச்சனை இல்ல. வா போலாம். வா நில்லு. யோ அட்வைசர், என்னையா இந்த வீட்ல யாருமே இல்ல? நாதர் சார். யோ, நீ வந்து நல்ல சத்தமா கூப்பிடியா? நாதர் சார். என்னாச்சு? ஸ்வீட் எடுத்துக்கோடா. நீ ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? என்ன இது சந்தோஷமான விஷயமா? ரொம்ப பெரிய புண்ணியம் சார். முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடு, மத்ததெல்லாம் அப்புறம் சொல்றேன். யோ அட்வைசர், என்னைய வாய் பழந்துட்டு நிக்கிற? எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை குடியா? இந்தாங்க. இந்தம்மா. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. பெரியப்பா, எனக்கு இது பிடிக்கும். நான் 2 எடுத்துக்கவா? அது எதுக்கு 2? 5 எடுத்துக்க. சார் சார், என்ன விஷயம் சொல்லவே இல்லையே. அந்த வக்கீலுங்க நம்ம கேஸ டீல் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டானுங்க. இதை விட சந்தோஷமான விஷயம் வேற ஏதாவது இருக்கான்னு? கடவுளுக்கு நன்றி. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? நாங்க அண்ணன் தம்பிங்க. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேஸ போட்டு ஃபைல் பண்ண போறோம். அது சரி. அவங்க எல்லாரும் ரொம்ப பெரிய வக்கீலுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நாங்க இந்த கேஸ் எடுத்து நடத்தலாம் முடிவு பண்ணிட்டோம். பெரியப்பா, நிஜமாவே எங்க பேர்ல கேஸ் போட போறீங்க? பின்ன பண்ண மாட்டாங்களா என்ன? ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய வக்கீலுங்க. அவங்க தான் நமக்காக வாதாட போறாங்க. அது ஒரு அட்டகாசமான ஃபைட்டா இருக்கும். ஃபைட் பண்றதுக்கு முன்னாடி யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணிட்டு சொல்லணும். காசுலா, அவ கோவப்படுறதுல நியாயம் இருக்குங்க. எங்க தலைக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. சும்மா மூஞ்சி தூக்கிட்டு வச்சிட்டு இருக்காத, அது அபசகனம். நீ என்னோட பொண்டாட்டியாச்சுல. சிரிச்சுக்கிட்டே இரு. சரிங்கம்மா, சரிங்க. கோர்ட்டுக்கெல்லாம் போகணுமா? அவர் மரியாதைக்குரிய என்னோட மூத்த சகோதரராச்சே. சரி, நான் உள்ள போறேன். டேய் தம்பி, வக்கீலுங்க நம்மள கோர்ட்டுக்கு வர சொன்னாங்க. உடனே நம்ம அங்க போணுமா? என்னோட மூத்த சகோதரனாச்சே, நீங்க எனக்கு கடவுள் மாதிரி. நல்லா பார்த்து நீங்களே கேஸ் ஆரம்பிச்சு வச்சிருங்க. சார், நீங்க சொன்னது ரொம்ப சரிங்க. எந்த அளவுக்கு நீங்க மரியாதையை காட்டுறீங்க. அப்புறம் நீங்க கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு உங்களுக்குள்ளேயே கேஸ போட்டுக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. அட்வைசர், 2 பேரோட இதயம் வேகமா துடிக்குதே. நல்லதுதான் நடக்கும். நாம கிரிமினல்ஸா? நாம சும்மா ஒரு கேஸ் போட்டோம், அவ்வளவுதானே. வாங்க. சரி, லேட் ஆகும்னு சொன்னாங்க ஆபீசர். வாங்க சார். இந்த மாதிரி ஒரு கோர்ட்டுக்கு நான் இப்பதான் முதல் முறையா வரேன். வாழ்க்கையில இதுதான் எனக்கு முதல் முறை.
உள்ளுக்குள்ள அப்படியே படபடப்பா இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? இது ஒரு ஆர்வம் மட்டும்தான், போக போக எல்லாமே சரியாயிடும் சார். ஆமா, நம்மளோட பவர்ஃபுல் லாயர்ஸ்லாம் எங்க? யாரையுமே இங்க ஆளை காணோம். எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. எங்க? இங்க இதோ வந்துட்டாங்கல்ல. வாங்க வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் வாழ்க்கையில முறையா கோர்ட்டுக்கு வந்திருக்கேன். அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கு. வேற இது ரொம்ப நேச்சுரலான நீ விஷயம் சார். ப்ரிப்பேர் பண்ணாத கேஸ் எல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிக் கொடு. சரி, இது ஒரு கிரிமினல் கேஸ். இல்ல இல்ல இல்ல, என் தம்பி கிரிமினலே இல்லையே. இல்ல இல்ல, அவங்க தான் கிரிமினல் இல்ல, ஃபால்ஸ் கிரிமினல் சொல்ல வராங்க. ஓ, அது வந்து அப்போ எந்த வகையில ஃபால்ஸ் கிரிமினல்னு சொல்லிட்டு இருக்கீங்க? பசுமாடு, ஆடு, மாடு, கோழி, வாத்து காதர் சாருக்கு சொந்தமானது தானே. இதுங்கெல்லாம் சேர்ந்து காதர் சாரோட ப்ராப்பர்ட்டி மொத்தத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. அதனாலதான் செக்ஷன் 427 சார்ஜ் பண்ணிருக்கோம். அவ்வா, கேஸ்ல ஆடு, மாடு, கோழி, வாத்தா என்ன சொல்றாங்க இவங்க? அது அந்த அளவுக்கு சரியா வராதே. பின்ன எப்படி சரியா அப்படி இல்ல, இருக்கும்? இந்த சங்கதியை கொஞ்சம் சீரியஸாவும் எடுத்துக்கலாம்ல. எந்த பிரச்சனையும் இல்ல, கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஆமா, அடுத்த கேஸ் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கணும். சரியா? சரி, நீ வா, நம்ம போலாம். பவர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே. அப்பா, ம், நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? என்னம்மா, நாங்க எதுவுமே பண்ணலையே. உங்களுக்கெல்லாம் புரியாதுல்ல? கோர்ட்டு கேஸ்ன்னு போனீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன். ஜட்மெண்ட் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் சொல்லிட்டேன். உங்க அண்ணன் தம்பிக்கு அது சொன்னா புரிய மாட்டேங்குது. அது நம்ம ஃபேமிலியவே நாசம் பண்ணிடும்பா. அட என்னம்மா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நீ பேசி நான் கேட்டதே இல்லையே. நீ போமா, நீ போயிட்டு விளையாடுமா, சந்தோஷமா இரு. அப்பா, நான் உங்களை வார்ன் பண்றேன். இது ரொம்ப சந்தோஷம் நிறைஞ்ச வீடுப்பா, அதான் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்க அனுமதிக்கவே மாட்டேன். நீ எதுக்குமா சும்மா பயப்படுற? நான் இங்க யாரோட மனசையும் காயப்படுத்த மாட்டேமா. முட்டாள்தனமா பேசாத. நீ போய் சந்தோஷமா இருமா. நில்லு, அங்கே நில்லு. அட, எதுக்கு மேடம் நிக்க சொன்னீங்க? நீங்க தான் கேஸ் போட்டிருக்கீங்கல்ல, அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஆ, ஆ, ஆ. ஓய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்கிட்ட தான், உன்கிட்ட. நீ எங்க எதிரிங்களோட ஆளு. ஆ, உன்னை இனிமே இந்த பார்டர் பக்கமே பார்க்க கூடாது சொல்லிட்டேன். அட கடவுளே, உனக்குள்ள சாத்தா வந்து பூந்துட்டானா? முதல்ல அந்த முடிய சீவி கட்டு, இல்லனா சாத்தா வந்து உன் மண்டையில உட்காந்துக்க போகுது. முதல்ல அதை கட்டி வை, இல்லனா ஏதாச்சும் இப்படி உளறிட்டு இருப்பேன். பேசாம நான் என் தலையை மொட்டை அடிச்சிடவா? ஏன்னா எந்த பிரச்சனையும் வராதுல்ல. ஏன்னா பிரச்சனை எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். இந்த பொண்ணுக்கு என்னதான் ஆச்சு? உன் ஹைட் 5 அடி தான் இருக்கும், ஆனா நீ காட்டுற தைரியம் இருக்கு பாரு, 500 அடிக்கு இருக்கும். நான் இப்போ ஷாக் ஆனது மட்டும் இல்ல, நான் மொத்தமா அப்படியே கன்ஃபியூஸ் ஆகி நின்னுட்டு இருக்கமா. அப்ப நீ எங்க அப்பா பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? முட்டாள் பொண்ணு. அட, நான் எப்ப உங்களுக்கு எதிரியா மாறனேன்? இந்த எதிரி நம்ம வீட்டுக்குள்ள வரதுக்கு முயற்சி பண்றான். ஓ, பாத்தீங்களா ஆண்டி, உங்க பொண்ணு மனசுக்குள்ள ஏதோ ஒரு சாத்தா ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கு. நான் எப்படி உங்களுக்கு எதிரியா மாறினேன்? இப்ப நாங்க சொல்ற எல்லாமே யாருக்கு உண்மைதான்ப்பா. எதிரா? உங்களுக்கு எதிரா. அட கடவுளே, எனக்கு என்ன தோணுதுன்னா முழு குடும்பமும் பைத்தியம் ஆயிடுச்சு போல. குட்டி சத்தா உங்க எல்லாரையும் புடிச்சு வச்சிருக்கான் போல. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுற மாதிரியா? என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணி பாரு. இப்பவே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கு. ஏதாவது பண்ணுப்பா. என்ன சொல்ற நீ? ஒரு கேஸ் போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் எக்ஸாம்ல பாஸ் பண்ற மாதிரியா? இப்ப யார் வீட்ல சாத்தான் வந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஓ, எனக்கு இப்பவே தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலையே. உண்மையிலே நீங்க சொன்னதெல்லாம் நிஜம்தானா ஆண்டி? ஆமாப்பா, கேஸ ஃபைல் பண்ணியாச்சு. இப்ப நீ எதுவும் பண்ணலன்னு வச்சுக்கோ, தீர்ப்பு அப்புறம் அவங்க பக்கம் சாதகமாயிடும்.